வீட்டெல்லாம் சுத்தி பாத்துட்டீங்களா? பார்த்தமா, நல்ல பெரிய வீடா இருக்குது. மேல ஒரு மாடி இருக்குது, அங்கங்க ரூம் இருக்குது. எப்பாடி அம்மா, நம்ம வீட விட பெரிய வீடா இருக்குதுமா இது. அந்த சந்தியாவும் கலாவும் பாத்துன்னு இருக்கிறாங்க. நான் சரின்ட்டு இங்க வந்துட்டமா. அம்மாடி திவ்யா, பூமாரிக்கு ஒரு போன் அடிச்சியா? வாரினா வரல, வீட்டுல இருக்கு பாரு சொன்னா. என்ன பண்றா ஏது பண்றா, இங்க வந்துட்டு சொன்னி அவளுக்கு போன் பண்ணி சொல்லுமா. நான் போன் பண்ணி பேசிட்டேமா. இப்ப வந்ததுக்கு அப்புறம் வீட்டை சுத்தி பார்த்துட்டே போன் பண்ணேன். பூமாரி இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிறா, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவோம், அப்படியே வீட்டுல பத்திரமா இரு சொன்னமா. சொல்லிட்டியாமா திவ்யா? சரி சரி, அதுதான் கேட்டான். அவன் வேற வீட்டுல உட்காந்து இருக்க, எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்குது. வீட்டுல யாருமே இல்ல, எதுக்கு வீட்டுல உட்காந்து இருக்கா தெரியல. நாம தான் தப்பு பண்ணிட்டோம், இட்டுன்னு வந்திருக்கலாம். சரி விடுமா, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிட போற. விடுமா, வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சரி இருக்கட்டும், விடுமா. சரி என்னம்மா நீ மாதிரி உட்காந்து பேசின்னு இருக்கீங்க? எங்க பொண்ணு வீட்டுல இருந்து யாருமே காணோம். உங்க அப்பா உங்க அம்மா உங்க அக்கா என்னமோ தம்பிலாம் இருக்கிறாங்க, யாருமே காணோம். என்னாச்சு? இப்பதான் பொண்ணோட அப்பா வந்தாரு. நான் போயிட்டு என் பொண்ணு என் பொண்டாட்டி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன், நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு போய்கிறாரு. போனவர் தான் இன்னும் ஆளைய காணோம். எப்பா தம்பி வணக்கம், நீ யாருப்பா? ஐயா நான் வந்து சரவணோட அண்ணன். ஓ நீதானப்பா அது? ஆமா கதிரேசன் சொல்லியிருந்தா என் பொண்ணு, நீதானப்பா? வணக்கம் வணக்கம். எங்க உங்க சம்சாரம் வரலையா? ஐயா என் சம்சாரமா? அதோ நிக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் என் சம்சாரம் திவ்யா. அம்மா நீங்களாமா? வணக்கம்மா வணக்கம்மா. என் பொண்ணு எல்லாரையும் சொல்லியிருந்தா, இப்பதான் யார் என்னன்னு பார்த்தா எனக்கு தெரியல, அதான் விசாரிக்கிறேன் நானு. வணக்கம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நான் தான் சரவணோட மூத்த அண்ணி. சரிம்மா சரிம்மா. சரி சேர் எடுத்துட்டு வர, உட்காருங்களா? இருங்க சேர் எடுத்துட்டு வரேன். இல்ல இருக்கட்டும் விடுங்க, நான் நின்னுக்கிறேன். ஆடா என்னம்மா நீ? இருமா சேர் எடுத்துட்டு வர, உட்காருங்கம்மா. ஐயா இருக்கட்டும் ஐயா, இதுல என்ன இருக்குது? இன்னும் ஒரு 1 மணி நேரம் நிக்க போறோம், அப்படியே வீட்டை பேராக்கா வேடிக்கை பார்த்துனே இருக்கிறேன் நானு. இருக்கட்டும் விடுங்க, சேர்லாம் வேணாம். புஷ்பா உட்காந்து இருக்காரு பாரு, இவர் தான் சரவணோட மொத அண்ணன். அதான் ரம்யா சொல்லியிருந்தாரே கதிரேசன், அது இந்த தம்பி தான். புஷ்பா இதோ நிக்கிறாங்க பாரு, இவங்கதான் மாப்பிள்ளையோட அத்தை. அதான் பேரு சரஸ்வதி. ரம்யா சொல்லியிருந்தா, அது இவங்க தானா? அப்புறம் புஷ்பா இதோ இருக்காங்க பாரு, இவங்கதான் மாப்பிள்ளையோட அம்மா. பக்கத்துல இருக்கிறதா மாப்பிள்ளை. ஓ இவர்தான் மாப்பிள்ளையா? சரிங்க சரிங்க. இதோ நிக்கிறாங்களே, இவங்கதான் வந்து கதிரேசனோட சம்சாரம், பேரு திவ்யா. ஓ இவங்கதான் திவ்யாவா? சரிங்க சரிங்க. எங்க அப்புறம் இன்னொரு அண்ணி வராங்கன்னு சொல்லியிருந்தா ரம்யா. அப்புறம் சரவணோட தங்கச்சி அவங்க வர சொல்லியிருந்தாங்க, அவங்க எங்க? அம்மா அதுவாமா, வந்திருக்காங்க 2 பேரும் வீட்டை சுத்தி பார்த்துன்னு இருக்கிறாங்க, வந்துருவாங்க. ஓ அப்படியா? சரிங்க சரிங்க. இவங்களை பார்த்தா நம்ம அக்கா புஷ்பா மாதிரியே இருக்காளே, ஒருவேளை நம்ம அக்கா புஷ்பாவா இருப்பாளோ? இவளை பார்த்தா நம்ம தங்கச்சி சரஸ்வதி மாதிரியே இருக்காளே. சின்ன வயசுல பார்த்தோம், சரியா ஞாபகமே இல்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈத்துன்னு ஓடி வந்துட்டோம், சரியா ஞாபகம் இல்லையே. நான் எப்ப பார்த்தேன்? 5 வயசு இருக்கும் போது பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கவே நானு. வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா. நானும் திரும்ப ஊருக்கு வரதுக்குள்ள நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். இவளை பார்த்து சரஸ்வதி மாதிரி இருக்கு. சரஸ்வதியா இருப்பாளோ? சேச்சே இல்ல நம்ம அக்கா புஷ்பாவா இருக்க மாட்டா. ஏன்னா அண்ணன் என்ன சொன்னாரு, ஏதோ வசதியே இல்லாம வேலை வெட்டி இல்லாத யாரோ ஒரு ஆளதான் ஈத்துன்னு போயிட்டா உங்க அக்கா அப்படின்னு தானே சொன்னாரு. இவங்கன்னா வசதியா இருக்கிறாங்க. சேச்சா உலகத்துல எத்தனை பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, இது நம்ம அக்காவா இருக்காது. இவ நம்ம தங்கச்சி சரஸ்வதியா இருக்க மாட்டா. சின்ன வயசுல பார்த்தோம், சரியா ஞாபகம் இல்ல. இப்ப வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன நமக்கு அடையாளம் தெரிய போகுது? சேச்சா இருக்காது. ஏன் அதை பத்தி யோசிச்சுக்கணும்? என்ன புஷ்பா வந்தவங்க முகத்தையே பார்த்துன்னு இருக்கிற? அதுவாங்க ஒண்ணு இல்ல. என்ன பிரியா உனக்கு சந்தோஷமா? இப்ப உன்னை வீட்டுக்குள்ளார அழைக்க போறாங்க. இதுக்கப்புறம் நாள்ல இருந்து நீ ஃப்ரீயா எங்க வேணாலும் போலாம். என்ன ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பிக்கா. அப்பாடா ஒரு வழியா எப்படியோ விடுதலை ஆயிட்டேன் நானு. ஐயோ என்ன இப்படி செலுத்துக்கிற? ரொம்ப அவஸ்தப்பட்ட மாதிரி பேசுற. எல்லாரும் இந்த நிலைமையை கடந்துதான் வந்திருக்காங்க. நானும் சரி உங்க அம்மா எல்லாருமே சரி இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இந்த மாதிரி ஃப்ரீயா வெளியா இருக்கிறோம், புரியுதா? அது சரிக்கா, இருந்தாலும் சொல்றேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுக்கா. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு விளையாடிட்டு கிடப்பனா, எனக்கு ஒரே ஒருத்தர் உட்கார சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சுக்கா. ஏதோ நீங்க இருந்ததுனால கொஞ்சம் பேச்சு துணைக்கு அப்படியே பேசிக்கிட்டே நானும் ஓட்டிட்டேன் நானு. அக்கா சரி
சரி, இன்னைக்கு நான் உள்ளார வந்துட போறேன். இதுக்கப்புறம் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். நீங்க ஊருக்கு போயிடுவீங்களா? நீ இந்த மாதிரி உன்னை வீட்டுக்கு அழைச்சதுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போலாம் தான் இருந்தேன். வேற ஒரு காரணத்தினால ஊருக்கு போகாம இங்கே இருக்க போறேன். அக்கா, அது என்ன காரணம்? வேற ஒரு காரணம் சொல்றீங்க, என்ன? பிரியா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அதெல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயம். அதெல்லாம் எனக்கு கேக்குறேன். நான் ஊருக்கு போக மாட்டேன், அவ்வளவுதான். எப்ப போகணும் எனக்கு தெரியாது, புரியுதா? இருப்பேன், நான் இன்னைக்கு கிளம்ப மாட்டேன், நாளைக்கு இருப்பேன், புரியுதா? ஓகேவா? போங்கக்கா. புரியுதா புரியுதான்றீங்க, ஆனா ஒண்ணுமே எனக்கு புரியல. ஊருக்கு போயிடுவோம் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. எங்க பாட்டி வேற இருக்கிறாங்க, அவங்க தொல்லை தாங்கல, ஊருக்கு போயிடுவோம் நானு அப்படின்னு தான் சொன்னீங்க. என்ன காரணமே சொல்ல மாட்டீங்க. ஆனா புரியுதா ஓகேவான்னு கேக்குறீங்க. என்னமோ போங்கக்கா. நான் கிஷோரை விரும்புறேன், அவரும் என்ன விரும்புற அளவுக்கு நான் கொண்டு வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் இவகிட்ட சொல்ல முடியும்? என்ன ரெண்டு பக்கமும் ரெண்டு தூணு மாதிரி நிக்கிறீங்க? என்ன எதுக்குங்க நிக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, இது வேற வந்துருது. எப்ப பார்த்தாலும் வந்து இடையில குறுக்க பேசிட்டே இருக்குது போல. எங்க போனாலும் விட மாட்டேது, அங்க உட்காந்தாலும் விட மாட்டேது, இங்க உட்காந்தாலும் விட மாட்டேது. எங்க பார்த்தாலும் சரி, எங்கயாவது ஒரு இடத்துல வந்து நின்று பேசிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்னவா, எதுக்கு இப்ப வந்திருக்கு? என்னதா நான் என்ன கேட்டுன்னு இருக்கேன், நீ என்னமா மனசுக்குள்ளே பேசின்னு இருக்கற? பாட்டி, உங்களுக்கு என்னதான் பாட்டி பிரச்சனை? அத்தை பிரியா உள்ள வைக்கிறதுக்காக உலக்கி எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அதனால நாங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பாட்டி? என்னதோ பிரச்சனையா? உன் வாயை தோர்ந்தாலே பிரச்சனை தான் வருமா? வேற எதுவும் வராதா? எதுக்கு நிக்கிறீங்க? கேட்டா விளக்கத்தை மட்டும் சொல்லு. அதை விட்டு பிரச்சனையான்னு பேசுற. பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்னா? பாட்டி, இப்ப நான் என்ன சொன்னேன்? எதுக்கு இப்ப மூச்சு முட்டை கத்தின்னு இருக்கீங்க? என்னது கத்துறனா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? எகத்தாளமா தெரியுதா? என்னடி என்ன? அவதான் என்ன இலக்காரமா பாக்குறன்னா உனக்கு கூட அப்படிதான் இருக்குதா? உனக்கு எடுத்துட்டு வந்து காலில குத்துற. என்னத்த தலைவாணி கிட்ட சண்டை போட்டீங்க, பார்த்து என்கிட்ட வந்துட்டீங்களா? உனக்கு எடுத்துட்டு வந்து நிக்கிறேன், நான் என்னமோ உன் காலில் குத்துறேன்றீங்க. எனக்கு வேண்டுதல் எனக்கு உன் காலில் குத்தணும்னு. ஓ, நீ வேண்டுதல் வேற வப்பியா? காலில் உனக்கே குத்துறன்னு பேசுவா. நீ ஏன் பேச மாட்டா? நீ சம்பாதிக்கிறன்ற திமிர்ல தானே இப்படி பேசுறீங்க. இதனால நீ இப்படி பேசுவே? நான் ஒரு 3 மாசம் ஊர்ல இல்ல, அதனால உனக்கு திமிர் ஏறி போச்சா? அத்தை, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. பிரியா சீக்கிரமா வீட்டுக்குள்ள அடைக்கணும். வாசலையே நிக்க வச்சு நிற்க முடிய வயசுக்கு வந்த பொண்ணு. நவருங்க அத்தை, இப்படி ஓரமா போய் நில்லுங்களேன். உன்கிட்ட அப்புறமா நான் பேசுறேன் நானு. நவருங்க. என்னது நேரம் இல்லையா? ஆமா, நீ பெரிய கலெக்டர். நீ அங்க போனாதான் எல்லாமே நடக்கும். உன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக அங்க கியூ கட்டி நிக்கிறாங்க. அதனால உனக்கு நேரம் இல்லையா? அத்தை, ஏன் இப்ப கலெக்டர் அது இதுன்னு பேசின்னு இருக்கீங்க? என்ன சொன்னா உங்களுக்கு புரியாதா? நேரம் ஆகல எனக்கு. அப்படி ஓரமா போறீங்களா இல்லையா நீங்க? அட போடியா, உன்கிட்ட பேச்சு எனக்கு தான் தொண்டை கட்டிக்கிச்சு. நான் போயிட்டு தண்ணி குடிக்க போறேன். நீங்க வீட்டுக்குள்ளேயாவது அழுங்க, வெளியாவது அனுப்பு போ. சரிங்க அத்தை, இப்ப சொன்னீங்க பாருங்க. சரிங்க, வீட்டு உள்ளார போங்க. ஏண்டியா புட்டு வடை கேச்சரி எல்லாம் செஞ்சிருக்கிறியா? அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அத்தை. போங்க, அங்க தட்டுல தான் எடுத்து வச்சிருக்கிறேன், போயிட்டு சாப்பிடுங்க போங்க. அம்மாடி பிரியா, நான் உலக்கி எப்படி வாசல்ல போடுறேன். இந்த உலக்கிய தாண்டி அந்தாண்ட வா. அதுக்கப்புறமா வாசப்படியை தாண்டி வீட்டு உள்ளார போ. சரிங்கம்மா, உலக்கிய போடுங்க. ஏன் அத்தை, அந்த பாட்டி எவ்வளவு பேசினாலும் நீங்க டென்ஷனே ஆகாம பதில் சொல்லி அனுப்பிட்டீங்க. இதெல்லாம் எப்படி அத்தை? தலைவாணி, அது பிபி ஏற அளவுக்கு வேகமா சத்தமா தான் பேசுவான். அதெல்லாம் நம்ம காதுலயே வாங்க கூடாது. நம்ம அது கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கினா நம்ம பொறுமையா பதில் சொன்னாலே போதும். அது ரொம்ப பேசிய அதுக்கு மேல பேச முடியாம அதே போயிடும். என்ன இத நீ தெரிஞ்சு வச்சுக்க. அதுதான் பேசுது, நீ அதுக்கு ஈடு கொடுத்து பேசாத, ஓகேவா? அத்தை, இன்னொன்னு நான் மட்டும் அதுக்கு ஈக்குவலா பேசினு இருப்பேன். அது மட்டும் வந்து என்கிட்ட ஏதாவது அது பேசும், வாயை கொடுக்கும். நான் என்ன சொல்லுவோம், பொறுமையா தான் பேசுவேனே. அதே மாதிரிதான் அத்தை நீங்களும் பேசுறீங்க. அப்படி பேசினாதான் அந்த பாட்டி கிட்ட சமாளிக்க முடியும். அம்மாடி பிரியா, உலக்கிய போட்டுட்டேன் பாரு, அப்படியே தாண்டி இந்தாண்டவா. அம்மாடி பிரியா, சரி அப்படியே வாசப்படியை தாண்டி உள்ளார போ. கலைவாணி, சரி வா உள்ளார போ வா.
ஐயா, எங்க குடும்பத்தை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன், தெளிவா கேட்டுக்குங்க. ஐயா, எனக்கு வந்து அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாரு, அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. நாங்க மொத்தம் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேரு, 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பொண்ணு. நாங்க 3 பேர்ல நான் தான் மூத்தவன். எனக்கு அடுத்தவன் வீட்டுல இருக்கான். 3வது ஆளு தான் என் தம்பி சரவணன், 4வது என் தங்கச்சி சந்தியாங்க. அதான் முன்ன சொல்லியிருந்தல, அங்க நிக்கிறது முதல்ல நிக்கிறது என் சம்சாரம், 2வது அவங்க பக்கத்துல நிக்கிறது என் தம்பி 2வது இருக்கால அவனோட சம்சாரம். இப்ப 3வது பையனுக்கு தான் உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். 4வது என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, படிச்சு முடிச்சிருக்கா, இன்னும் கல்யாணம் எதுவும் ஆகல. இதோ பக்கத்துல இருக்காங்க, இவங்க வந்து எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி. இவங்க எங்களுக்கு அத்தை. இவங்க வீட்டுக்காரு உங்க பையன். இவங்க 2 பேரும் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். பையன் தான் வந்து அப்பா கூட வெளிநாட்டுல வேலை செய்யறாப்ல. 2 பொண்ணுல என் சம்சாரம் தான் முத பொண்ணு, 2வது பொண்ணு வந்து வீட்டுல இருக்காங்க. அப்புறம் என் தம்பி சரவணை பத்தி சொல்றேன். அவனுக்கு இப்ப வயசு 25 ஆகுது. படிச்சுக்கிறது பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். இப்ப சென்னையில மாசம் 40,000 சம்பாதிக்கிறான். அப்புறம் எங்களோட சொத்து வரத்தை சொத்தி சொல்றேன். எங்களுக்கு சொந்தமா பெரிய வீடு இருக்கு எங்க ஊர்லயே. அது போல நாங்க 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம். அதுல பயிரிடுறோம். இப்ப நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தனித்தனியால இல்ல, எல்லாருமே என் தம்பி பொண்டாட்டி எல்லாருமே சரி, நானு எங்க அம்மா எங்க அத்தை எல்லாருமே ஒரே வீட்டுல தான் குடியிருந்து வாழ்றோம். அதான் ஐயா, என் குடும்பத்தை பத்தி நாங்க சொல்லிட்டோம். இப்ப நீங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லலாம். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? சரி தம்பி, இப்ப நான் சொல்றேன். இதோ பக்கத்துல நிக்கிறாளே, இவதான் என் சம்சாரம். பேரு புஷ்பா. எனக்கு 2 பொண்ணு ஒரு பையன். முத பொண்ணை கட்டி கொடுத்துட்டா, அவ பேரு சீதா. என்னோட 2வது பொண்ணு தான் ரம்யா, அவளதான் இப்ப நீங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. 3வது என் பையன், பேரு ராகுல். என் பொண்ணு பாத்தீங்கன்னா அவளுக்கு இப்ப வயசு 23 ஆகுது. அவ வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கா. இப்ப எந்த வேலையும் செய்யல, வீட்டுல தான் இருக்கிறா. அப்புறம் எனக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. நாங்க மட்டும்தான் சொந்தம் எங்களுக்குள்ளே. இந்த வீட்டுல தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம். இந்த வீடு எங்களோட சொந்த வீடு தான். இது போக நாங்க வந்து வாடகைக்கெல்லாம் விட்டுருக்கோம், கடலாம் மார்க்கெட்ல. இன்னும் கொஞ்சம் சொத்துக்கள்லாம் இருக்குது எங்களுக்கு. பிசினஸ் பண்றோம். எங்க சொத்து விவரத்தை என்ன சொல்லணுமா இல்ல போதுமா? ஐயா, எங்களுக்கு சொத்து பணம்லாம் முக்கியம் கிடையாது. எங்க கிட்டயும் அது நிறையவே இருக்கு. நானே உங்ககிட்ட ஃபுல்லா சொல்லல, நானும் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்குள்ள காசு பணம் எல்லாமே இருக்குதான். நமக்கு பொண்ணு பிடிச்சிருக்கணும். எங்களுக்கு உங்களுக்கு எங்க பையன் சரவணனை பிடிச்சிருக்கணும். அவங்க 2 பேரும் விரும்புறாங்க. இதை நம்ம 2 பேர் பெரியவங்களா முன்னாடி இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியதான். அப்புறம் என்ன, நீங்க தான் சொல்லணும் இதுக்கு மேல. தம்பி, நீ சொல்றது சரிதான்ப்பா. சொத்து பத்தில நம்ம 2 பேருக்கிட்டுமே இருக்கு. பண வசதிலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன, எங்களுக்கு உங்க வீட்டு பையனை பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு எங்க வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கணும். சரி அதானே, சரி என் பொண்ணை வர சொல்லிடுறேன். புஷ்பா, போயிட்டு சீதாவையும் ரம்யாவையும் அழைச்சிட்டு வா. சரிங்க, அதை போயிட்டு கூப்பிட்டு வரேன். அப்புறம் தம்பி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? ஐயா, நானா அதான் எங்களுக்கு 10 ஏக்கர் நல்லா இருக்குல்ல, அது ஒரு 5 ஏக்கர் நாங்க கவனிக்கிறோம். ஒரு 5 ஏக்கர் குத்தகை விட்டுருக்கோம், அதை வேற ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. 5 ஏக்கரை மட்டும் நாங்க பயிரிட்டு பாத்துன்னு இருக்கோம். அதான் நானும் செஞ்சுன்னு இருக்கிறேன். சரி தம்பி, உங்க தம்பி அவரு என்ன பண்றாப்ல? என் தம்பியா? என் தம்பி முருகேசன் ஒரு 5 வருஷமா வந்து வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சு வேற இடத்துல குடியிருந்தாங்க. அப்புறம் இப்பதான் எங்க அம்மா எல்லாரும் இங்கே வர சொல்லிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கதான் இருக்கிறாங்க. அவங்களும் என் கூட அவனும் நிலத்தை பாத்துக்கிறான். இப்ப கூட நிலத்துல வேலையா தான் அவன் இருக்கா, அதனால தான் அவனால வர முடியல. சந்தோஷமா, சந்தோஷம். பரவாயில்ல. என்னதான் சொத்து பத்து பணம் எல்லாம் நிறைய இருந்தாலும் நிலத்தெல்லாம் நீங்களே பயிரிடுறீங்க பாரு, அது பெரிய விஷயம். வேற யாரா இருந்தா அதெல்லாம் வந்து குத்தகை, இந்த இருக்கிற 5 ஏக்கரையும் நீ குத்தகை விட்டுட்டு அவங்க வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்க பரவாயில்ல, நீங்களே இப்ப வேலை செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிடுறீங்க. ஐயா, நீங்க சொல்றது கூட சரிதான். நாம அதை எங்களுக்கு சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாதுதான். நாங்க வீட்டுல உட்காந்தாலும் எல்லா வருமானமும் வந்துடும். இருந்தாலும் நம்ம வந்து 4 வேலை செஞ்சாலும் நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். அதனாலதான் செய்யறது. இப்ப வீட்டுல இருந்து வாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம கொள்ளைக்கு போயிட்டு 4 வேலை எடுத்து செஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதை விட்டு வீட்டுல இருந்தா நமக்கு உடம்பு தான் விழும், நமக்கு உடம்பு பலவீனம் ஆகும். அதுக்குதான் நாங்க போய் வேலை செய்யறது. ஆமா தம்பி, ஆமா ஆமா, நீ சொல்ற கூட வாஸ்தவம் தான். நான் கூட பாரு, நாங்க பிசினஸ் பண்றோமே தவிர நான் போவே மாட்டேன் கடை பக்கமே. இங்கே வீட்லயே இருக்கிறது. அதனாலதான் இப்ப எனக்கு உடம்பு முடியாம கிடக்குது. நானும் 4 வேலை செஞ்சிருந்தேன்னா எனக்கு உடம்பு முடியும். என்ன பண்றது? அது முன்கூட்டியே நான் உணர்ந்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. நீங்க அதை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு சரிங்கப்பா, சந்தோஷம். அப்புறம் தம்பி, உங்களுக்கு உங்க தம்பிக்கு பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? என்ன பண்றாங்களா? ஐயா, எனக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க. அதுல முத பொண்ணு பேர் வந்து அபிராமி, அவ வந்து 6வது படிச்சுன்னு இருக்கிறா. 2வது பொண்ணு பேர் வந்து ஐஸ்வர்யா, அவ வந்து இப்ப 2வது படிக்கிறா. என் தம்பிக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான். அதுல முத பொண்ணு வந்து 4வது படிக்கிறா, பேரே வித்யா. 2வது பொண்ணு வந்து இப்பதான் 1வது சேர்ந்து இருக்கிறா, அவ பேர் வந்து மேனகா. ஆடா, என்னப்பா உங்க வீட்டுல ஆம்பளை வாரிசே இன்னும் வரலையா? எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களாவே இருக்குதுங்க. பரவாயில்ல, என் பொண்ணு வந்துதான் உங்களுக்கு வந்து ஆம்பளை வாரிசு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நடக்கட்டும் பாப்பங்க. என்னப்பா பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா 2 நம்ம பிள்ளைங்களா தான். எல்லாமே நல்லபடியா நம்ம வளர்க்கறதால தான் இருக்குது.